ஆமா நீ குட் கேர்ள்டா. ஓகே கவர் கிடையாது இது தான் இருக்கு. உள்ள வைக்கிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். வச்சிடலாமா? ரெண்டாவது எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்லாட்டி என்னங்க மொட்டமொட்டையா செம்ம கடுப்புல இருக்கேன். ஓடிக்குது சுற்றி பெயிண்ட் அடிக்கணும். இன்னைக்கு மறந்துடாத வெளியில எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். 2 பேருக்கு அதான் வேலை. 3 பேருக்கும் வெளியே அடிச்சிடும். உள்ள அடிச்ச பிறகு இப்போ எப்படி இருக்கு வீடு? பரவாயில்ல. என்னங்க எங்கடி கேட்டுக்க. எதுக்கு கலட்டணும் உனக்கு தெரியாது. துவைக்கிறதுக்கு ஒரு குட்டி கழுதை இருக்கு பத்தியா? அது பெட்டு மேல உச்சா இருந்து வச்சுட்டு இப்ப அது உச்சா இருந்தாலும் ஒரே நாத்தம். அதான் கழட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த குட்டி கழுதை என்ன பண்ண? அடிக்கணுமாம்மா? அப்ப அடி கொடுத்துருவோமா குட்டி கழுதைக்கு? சங்கரி குட்டி கழுதைக்கு அடி கொடுத்துருவோமா? உச்சா இருந்த குட்டி கழுதைக்கு போய் கரண்டி எடுத்துட்டு வா. உச்சா இருந்த குட்டி கழுதைக்கு யார் உச்சா இருந்தா பெட்டு மேல அடிச்சுக்குவேன். கரெக்டா சொல்லிட்டால. நான் படுத்தேன்னா நான் உச்சா இருந்தேன்னு அர்த்தமோ? ஆமா. சின்ன பிள்ளை போய் சொல்லாது தெரியுமா? சின்ன பிள்ளை போய் சொல்லுமாடா? சின்ன பிள்ளை போய் சொல்லாது. ஆனா இது போய் சொல்லும். ஆமா நீ குட் கேர்ள்டா. அப்படியாங்க? சரி நேற்று நைட்டு என் மேல படுத்து வந்து உச்ச இருந்தது யாரு? என் மேல நான் தூங்கிட்டு இருக்கேன். என் மேல வந்து ஒரு குட்டி கழுதை படுத்துச்சு நைட்டு. நான் எழுப்பி விடுறேன். இல்லாட்டி நான் உங்ககிட்ட தான் படுப்பேன் அப்படின்னு என் மேல படுத்து கிடந்துச்சு. 2வது உச்சா இருந்து விட்டு என் போர்வையை நினைச்சு என் வேட்டையை நினைச்சது யாரு? லுங்கிய நினைச்சது. ஏய் சொல்லு யாரு? ஆளப்பாரு சங்கரி. நான் எழுப்பி விடுறேன். சரி அங்க போய் படுப்பாட்டு. இல்லாட்டி நான் உங்ககிட்ட தான் படுப்பேன். கெட்டி பிடிச்சாச்சு. ஆமா மேல படுத்தாச்சு வயிற்று மேல. போவாங்க போகாம இருந்துட்டு சரி பெண்கள் ஆசைப்படுதான் விட்டா முழிச்சு பார்க்க குளிரு. பார்த்தா என் இடுப்புக்கு கீழே நனைஞ்சிருக்கு. என் போர்வை நனைஞ்சிருக்கு. இடுப்புக்கு கீழே நனைஞ்சாப்ப யாரு உச்சா இருந்திருப்பா? இடுப்புக்கு கீழே இதுல ஆமா அந்த போர்வைக்கு எல்லாம் நனைஞ்சு போச்சு. வர வர ரொம்ப உச்சா இருக்கடா. வயசு வளர்ந்துட்டு வராது. அதுக்குன்னு இவளை இங்க நம்ம கிட்ட வந்து படுக்க போட்டுட்டு ஐயா டாடி பருவே இவளுக்கு பார்த்துட்டு யாம் பருவே இவரு டாடி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு குளிருது நைட்டு. உன் பருவே நானா எடுத்தேன். ஆமா. ஐயோ நான் என்ன நினைச்சேன்னா முழிச்சு பார்த்தேன் என் மேல போர்வை கிடந்து ஓம் போர்வை. சரி ஒருவேளை நீ பாசத்துல என் மேல உன் போர்வை போட்டுருப்பியோ. நான் போர்வை கடை லைட் மட்டும் தேடிட்டு இருக்கேன். நான் மூடிட்டு கந்த அனுப்பல. அம்மா பேம்பர்ஸ் போட்டு தூங்க சொன்னா. ஆமா பின்ன நீ சும்மா படுக்க முடியும்? ஆமா. அதான் அந்த Dress உச்சா இருக்கிற ஒரு Dress இருக்குல அதுதான் பேம்பர்ஸ்ங்க. இருந்தாலும் இப்போ ரொம்ப நாளாவே அவ உச்சா இருக்கல தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளா தான் இருந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு 2 நாளா போகுது. என்னன்னு தெரியல. குளிர் டைம்ல என்னடா? நீ நேத்து எதுக்கு உச்சா தெரியுமா? தர்பூசணி பழம் சாப்பிட்ட தெரியுமா நைட்டு? உங்க அம்மா வேண்டாம் வேண்டாம்னா கேட்டியா நீ? அது வெட்டி கொடுத்தது யாரு? அப்ப அடி யாருக்கு கொடுக்கணும்? நைட்டு யாராச்சும் தர்பூசணி கொடுப்பாங்களா இந்த குளிருக்கு? வேண்டாம் வேண்டாம்னால நீ வந்து என்கிட்ட என்ன சொன்ன? டாடி ப்ளீஸ் டாடி. அதுக்காக கேட்டேன் டாடி. நான் டான்ஸ் ஆட போறேன். எனக்கு ஃபோன் வேணும். ஃபோனை பத்தி தான் டான்ஸ் ஆடணும். அப்படிதான் வந்து கேட்டா. கேளு அம்மாடே. முதல்ல அதுதான் கேட்டா. தர்பூசணி தான் கேட்டா. 2வது உங்ககிட்ட வந்து கேட்கும்போது செல்லு தாங்க நான் டான்ஸ் ஆட போறேன்னா அதுக்குள்ள உங்க டேடி வந்து உடனே அப்போ பிள்ளை இதுதான் என்னது கேட்கான்னு கூட கவனிக்கல. செல்லு நோண்டிட்டு இருக்கு அவசரத்துல. உடனே வந்து அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணி இருக்கும் பார்த்துக்க. உடனே வெட்டியாச்சு. சரி காலையில பேசிட்டே இருக்காதீங்க. வேலையை பாருங்க. கஷ்டமா இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம்.
வெட்டு கவுத்தி போட்டுருக்கடா, திரும்பி போட்டு எடுப்போம். இல்ல கவுத்தி போட்டாலும் குதிப்பாவா? சரியா? உள்ள ஸ்ப்ரிங் தான் இருக்கு வேறு. பேரு கம்பி. ஸ்ப்ரிங்கு. இதுதான் வந்து இது பண்றாங்கன்னா அந்த பக்கம் 2 பஞ்சு, அந்த பக்கம் மேல ஒரு பஞ்சு. ஜம்ப் பண்ண முடியுது. அவ்வளவுதான். சரி பஞ்சை பிஞ்சிராங்க. சரியா? பஞ்சை பிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கு தூர தான் போடணும். பெட்ட தொடக்கூடாது என்னம்மா? சரியா? அவ குட் கேர்ள். சொன்னா சொன்னபடி கேப்பா. ஆமா. அப்போ நீ இத பஞ்சு இப்படி உதிச்சிட்டு கட்ட அப்போ பஞ்சு பிஞ்சினோ அதுக்குள்ள தூர போடணும். அதுக்குள்ள புது வைத்து வாங்கணும். என்னங்க? அதுக்குள்ள புது பேக் அக்கா பஞ்சில குதிச்சிப்பா. அதுக்குள்ள அக்கா உதச்சிப்பா பஞ்சு. அதுக்குள்ள அத தூர போட்டு அதுக்குள்ள புது வாங்கணும். எப்படி என்ன? இங்க வா. டேய். உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும். பிள்ளை கரெக்டா தானே சொல்லுது. என்னடா ஒரே குத்து குத்து ஆள பாரு. போதும். ஒரே லிஸ்ட்ல திரும்ப திரும்ப வருது. ஆக மொத்தத்துல அப்பாவை எந்த லிஸ்ட்லயும் எடுக்க மாட்டா. ஐயம்மா போறோம். சரி அவ சங்கரி மட்டும் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. சரி சரி பெட்டதுக்கு வச்சுட்டு நீ பிடிக்கவே இல்ல. இவங்க எல்லாம் என்ன தள்ளி விட்டுட்டாங்க. சரி நீ துவைச்சிட்டு பெற மாட்டோம். இப்போ என்ன இடத்த க்ளீன் பண்ணலையா? இன்னும் க்ளீன் பண்ணலையா உங்க அம்மா? நேரம் ஆயிட்டு 4 மணி ஆயிட்டு. ஆமாம் ஒரு செவுரெல்லாம் அப்படி போர்டாக்கி வச்சிருக்கேன். ட்ராயிங்லாம் பண்ணி வச்சிருக்கேன் செவுரில். பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. என்ன மிக்கி மவுஸா அது? டெடி பேர். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. முண்டமண்டியா படம் யார் வரைஞ்சா? சரி சூப்பராக இருக்க. இன்னும் க்ளீன் பண்ணலையா? புது கட்டில் பிஞ்சிற போகுது லட்சுமி, பார்த்து ஓரமாக வை. நியூ மாடல் கட்டில். எத்தனை வருஷம் இருக்கும்? உன்னை எத்தனை வருஷம்னு கேட்காத. நீ பிறந்த வீட்டில் வாங்கினது அது கட்டிலே ஓங்கட்டில் தான். மொட்டை மட்டியா அந்த பக்கம் போ, கையில் சிரா குத்திரும். ஆமாம் அந்த இது கட்டில் உள்ளது சிரா தான், அது குத்திடும்டா. உள்ள கை விடாத. ஆமாம் ஐ சொன்னா விடாத. ஆமாம் இப்போ என்னப்பா இது மறுபடியும் இதே கட்டில் கட்டுவோமா இல்லைன்னா நார் கட்டில் கட்டுவோமா? இப்போ நார் கட்டிலாம் நம்மளே கட்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் நாளைக்கு வீடு கட்ட போறியா? ம் அவ என்ன சொன்னா கேட்டுச்சா? மொட்டை முடியா அக்கா? ஆமாம் எதுக்கு சொல்கிறா சொல்லு. இந்த ராம்கோ சிமெண்ட்டா அது என்ன சிமெண்ட்டு? ஏதோ ஒரு சிமெண்ட்டுக்கு விளம்பரம் வந்துச்சு. ஒரு முறை தான் வாழ்க்கையில் வீடு கட்ட முடியும் அந்த டைலாக் வந்துச்சா? அதை பார்த்துலேருந்து ஆமாம் வீடு கட்டி எனக்கு தான் தருவா. நம்ம ம் அப்பாவுக்கு மட்டும் தருவேன். என்ன செல்லக்குட்டி? அதான் செல்லக்குட்டி. நீ தானே செல்லக்குட்டி. கண்ணாடி போட்டுக்குங்க. சரி அப்போ எப்படி இந்த கட்டில் இதே கட்டுவோமா? இப்போ இது கட்டணும்னா 4000 ரூபாட்ட ஆகும். சரியா? சூப்பராக இருக்கு. நல்லது. இது 4000 ரூபா ஆகும். இப்போ அதே இது நம்மளே ஒயர் கட்டில் கட்டணும், நான் அந்த மாதிரி கட்டில் கட்டணும் அப்படின்னா நம்மளே வாங்கி நம்மளே கட்டிக்கலாம். இதுனா வெளியே தான் கொடுக்கணும். சரி இப்போதைக்கு அந்த மாதிரி கட்டி போடுவோம். இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு அதான் தோணுது. உடனே காசை போட்டு கொஞ்சம் நாளானதுக்கப்புறம் நார்கட்டு தானே கட்டுவோம். கொஞ்சம் இப்போயே போட்டு பெரிய மொமெண்ட் போடணுமான்னு தோணுது. ஏன்னா அதுன்னா நம்மளே கட்டிக்கலாம்டா. புரியுதா? ஏற்கனவே அது கட்டினது நம்ம கட்டினது தான் அது. அந்த மாதிரி பேசாமல் கட்டிடுவோம். பண்ணிடலாமா?
சரி சரி, நான் பெயிண்ட் அடிக்க நீங்கள் பூ பறிச்சுட்டு வந்துடுறீங்களா? ம், இந்த ஒரு சவுறு தான் அடிக்க முடியும். சாமி ரூம்பு இந்த ஒரு பக்கம் ஜவுரு, அந்த பக்கம் பிளெயினாக அடிக்கலாமான்னு தெரில. கடைக்காரன் போய் கேட்டு பார்க்க. சரியா? பிளெயினாக பச்சை கலர் அடிக்கலாமா இல்லைன்னா அதுக்கு முந்தி வேறு எதாவது அடிக்கணுமான்ட்டு அடிச்சிட்டு தானே அடிப்பாங்க இல்லையோ? தெரியல. அது வேறு பெயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க, அது தெரில. கேட்டு பார்த்துட்டு வரேன். திடீர்னு அங்கேயும் சாமி ரூம்குள்ளேயும் பாதி சைடு அப்படிதான் இருக்கு. அடிக்க வேண்டாம் சாமி ரூம்குள்ளேயும். சாமி ரூமில் இந்த பக்கம் அடிச்சுட்டு அவனை எப்படியும் அந்த பக்கம் ஒரு பக்கம் பச்சை கலரில் அதை அடிச்சுட்டான். மட்டும் அடிக்க, அந்த பக்கம் பின்னாடி வந்து அடிக்காது. அது வேணால் வேறு கலர் கொடுப்போம். சரியா? சரி, மொட்டை மொட்டையா பூ பறிக்க போறியா? அப்புறம் பச்சை கலர் இதே தான். சரி, நீங்கள் பூ பறிக்க போங்க. சரியா? நாளுக்குள்ளே அடித்து முடிச்சிடுன்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 2 மணி நேரத்தில். 2 மணி நேரம் ஏன் ஆகுது? இந்த ஒரு சைடு மட்டும் தானே. அப்போ ஒன்று பண்ணு, நான் பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைம் தரேன், நீங்கள் அடிச்சிருங்க. பூ ஒரு பூ கூட மிஸ் ஆகாம நான் பறிக்கிற மாதிரியே பறிச்சேன்னு வைங்க. சரி, ஈஸியா நான் 7 மணி நேரம் 3 பேருமே அடிக்கிறோம். 1 மணி நேரத்துல அழகா அடிச்சிடலாமே. சரி, கன்ஃபார்ம் தானே? போய் சொல்லக்கூடாது. இப்போ நான் பூ பறிக்க போகிறேன், இப்போ நீங்கள் அடிச்சிருவியா? அப்படி தானே? எப்போ போய் சொல்லாமல் சொல்லணும். திரும்ப திரும்ப கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் தொட மாட்டேன் ப்ரெஸ்ஸை. தெளிவாக சொல்லிட்டேன். அடிச்சிருவீங்களா? பூ பறிச்சிருவீங்களா நீங்க? நான் பறிக்க என்ன இருக்குது? டேபிள் விட்டு பறிக்க என்ன இருக்குது? எப்படி போட்டாலும் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொட்டை கூட பறிச்சுட்டு வருவேன். உனக்கு மிஸ் தான் ஆகக்கூடாது. நான் மொட்டை பறிக்க கூடாதுன்னு சொல்லலை. நீ அதெல்லாம் கணக்கு. நீ உங்கள் அம்மா முதல்ல என்ன சொன்னது? ஒரு மொட்டை கூட விடக்கூடாதுன்னா. நான் பழைய இதுன்னு அடுத்த நாள் போட்ட கூட. ஆமாம், ஆமாம், போதும். ரொம்பண்டியா போதும். சரிம்மா, இது பண்ணுங்க. இன்னும் பெட்டு கவர்லாம் மாட்டணும். சரிப்பா, அப்படி பண்ணுவோம். ஏன்னா நான் பெயிண்ட் அடிச்சப்போ கையில் பச்சை கலர் இருக்கும், பெட்டு கவர் போட முடியாது. எல்லாம் கவனிச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைட்டாக காஞ்சாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்துடு. மழை வர்ற மாதிரியே இருக்கு ஒரு மாதிரி கிளைமேட்டு. பொசுங்கிச்சா? லட்சுமி, சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. பெட்டு ஓரத்தில் இருக்கு, நனைஞ்சிரும். ஷோப்பா, என்னால் தாங்க முடியலடா இவ்வளோ பார்க்க. ஐயோ யோயோ, கண்ணாடியும் துப்பாக்கியும் மொட்டை மண்டையா. ஆமாம், டேய் அது இடறி விழுந்துருவாடா. உங்கள் அக்கா போயிட்டு. நீ வீலுக்கு பராம வந்துடும், நம்மளும் போட்டு சுத்த வேண்டிய. ஐயோ யோ 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 போட்டு அதுக்கப்புறம் வந்ததுதான் இவளுக்கு. முதல்ல அவளுக்கு வந்தது பேக். என்னடா எல்லாம் அவ போட்டு கழிச்சு போட்டது, இவ போட்டு சீனை பாருங்களேன். சீனை ராஸ்கல். கேளு, அம்மாவையா? அப்பாவனா சுட மாட்டானடா. அப்பா தானே செல்ல குட்டி. வயிற்றுலேயே சுட போறா. வயிற்றுலாம் பார்த்து இது பண்றா. குறைஞ்சிட்டேன். குறையவே இல்லை. உண்மையில 3 கிலோ குறைஞ்சிட்டேன். தொப்பை குறையிலையே. 79 கிலோ, 83 to 79 வந்துருச்சு. சரி வாங்க, அது பெட்டை போட்டுருவோம் கையோட. வாங்க வாங்க தூக்குங்க. கொஞ்சம் தனியா பிடிக்காத. இல்ல இந்த கம்பியோட சேர்த்து பிடி. அந்த கரெக்டாக அந்த மடிக்கலாம் இது பண்ணு. சும்மா என்ன கொஞ்சம் நேரம் போடா. கேட்டுச்சு கேட்டுச்சு. அந்த பக்கம் தூக்கணும். என்னாச்சு? இதாயிடுச்சா? வந்துருச்சா? போடுங்க, தூக்குங்க. அம்மா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். அப்படியா? ஆளப்பாரு தூக்கி நுப்பாட்ட கூட உடம்புல தெம்பு இல்லை, நோஞ்சாம்பது இல்லை. டெய்லி பருப்பு பயிர் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் திங்கணும், சுண்டல் திங்கணும். சரி சரி, கிளாஸ் எடுக்கட்டா போடுங்க, டைம் ஆகுது. அதை பற்றி பேசினாலே இருக்கு வந்துடும். இன்னும் இப்படி வா, சிப்பு போடலாம். போட்டுறியா? சரி போடு. உடனே பிக்கிட்டோம், பிஞ்சு கிஞ்சு போய் உனக்கு இருக்குவா. போடு. அப்படிதான் வா. ஜிப்பு எங்க இருக்கு? அதான் தெரியல பாபே, இதுதான் கூப்பிட்டேன்.
இவ பாரு டாடி போடுவாங்க பாரு சூப்பரா. தள்ளுடா நீ தள்ளுடா. அம்மாவே அங்க சரியா பிடிக்க முடியாம பிடிச்சிருக்கேன். பார்த்து மெதுவா. அப்பாட்ட சொல்லுடா. அட பாவி நீ மேல எடுத்து வச்சிருந்தா. டாடி தான் கரெக்டா பிடிச்சிருக்காங்க. சூப்பர். ஒழுங்கு பிடிக்க போய் தான்டா உங்க டாடி ஒழுங்கா போடுறவ. என்னது? ஆனா படுக்க போட்டு போட்டா ஜிப் கரெக்ட்டா போட முடியும். ஏய் சமாளிக்காத லட்சுமி. இப்ப அழகா வந்துச்சாமா, லெவல் சூப்பரா வந்துச்சு. அதுக்காக தான் படுக்க போட்டேன். அப்படியா? தூக்க முடியலன்னு படுக்க போட்டா. என்னம்மா தூக்கலாதான் முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏய் குட்டியக்கா அடியாய். அவ்வளவுதான். இப்ப பழைய நீங்க போட்டீங்கன்னா எடிட் பண்ணும்போது நான் போட்டு முடிச்ச மாதிரி பண்ணிருங்க. நீங்க எங்க போறீங்க? தூக்குங்க தூக்குங்க. அப்பா மொட்டை மண்டையா கொஞ்சம் இங்க வா, சுத்தி இங்க வா. ஏங்க வந்தாச்சு. இங்க வா, அங்க வா. கீழே போ. இந்த பெட்டு கவர, இந்த பெட்டு துவைக்கிறதுக்கு காரணம் யாருடா? உட்காரு உட்காரு. ஏய் இங்க வா, இங்க வா. என்ன கீழே ட்ரெஸ்ஸை கீழே போடு. சரி போதும். இந்த பெட்டு துவைக்க காரணம் யாரு? நீ உச்சா இருந்ததுனால இவ்வளவும் சரியா? சரி நீ பெட்ல உச்சா இருக்க கூடாது. தெரிஞ்சு முட்டல பரமன முட்டல அது கொண்டா போயிட்டு போ. சரியா? சரியா? நீங்க அழுக்காக்கிறாதீங்க, ஒரே கையோட போடுங்க. இன்னைக்கு வேலை முடிஞ்சா? சரி அப்ப எல்லாரும் வாங்க போட்டு தூங்குவோம். ஏய் பெயிண்ட் அடிக்கல, குத்தி போடுவேன். உங்க வேலையை முடிச்சிட்டீங்க, என் வேலையை மட்டும் முடிக்கவே இல்லை. ஆமா. ஒருவேளை மழை வர மாதிரி இருக்கு, பெயிண்ட் அடிச்சா காயாம இருக்குமோ? ஆமா காத்து நல்லா சூப்பரா அடிக்குது, காஞ்சிரும், அழகா காஞ்சிரும். ரொம்ப டயர்டா இருக்காது. டயர்டா இருக்கும், அதுவே படுத்து கிடந்தா தான் இருக்கும். வேலை இன்னைக்கு முடிக்கலையோ பாத்துக்கிடுங்க. முடிச்சிரும். சரி நீங்க கேட்டாங்க. சரி ஒரு பாய் போட்டுறீங்களா? பை. நீங்க போடுங்க, நான் போட்ட என்னத்துக்கு? வேலையே இன்னும் முடியல, அங்க வாயா. இங்க அது நான் பாத்துக்கிறேன். ஒரு தடவை சொன்னா போதும், கிளம்புங்க.